ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பிஎஃப் வெப்சைட்டில் நீங்கள் வேலையை விட்டு வெளியே போனீங்கன்னா எம்ப்ளாயர் தான் எந்த டேட்டில் நீங்கள் வேலையை விட்டு வெளியே போனீங்களோ அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அதை நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கான புதிய ஆப்ஷன் பிஎஃப் இணையதளத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு வெளியே போகிறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்களே எந்த டேட்டில் வெளியே போனீங்களோ அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்காக எம்ப்ளாயர் பண்ணணும்னு காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்கள் யூஎன் போர்ட்டலில் போயிட்டு மை அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எந்த டேட்டில் நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு வெளியே போனீங்களோ அந்த டேட்டை நீங்கள் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, எந்த டேட்டில் வேலைக்கு சேர்ந்தீங்க, இது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பதிவு செய்யணும். இதெல்லாம் இது வரைக்கும் எம்ப்ளாயர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எம்ப்ளாயி இதெல்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க யூஏஎன் வெப்சைட்ல. இது பற்றி முழுமையான தகவலும் இந்த பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்டில் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பது துளிர்விட தொடங்கியுள்ள நிலையில் தொழிலாளர்கள் தங்களது பிஎஃப் பணத்தை திரும்ப பெறும் முறையிலும் சில வசதிகளை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. தற்போது ஊழியர்களின் வருங்கால நிதி அமைப்பான வருங்கால வைப்பு நிதி ஆணையத்திலும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை புகுத்தியுள்ளது. அதாவது உங்கள் விரல் நுனியில் இருந்தே வருங்கால வைப்பு நிதியை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உங்களது பிஎஃப் தொகையை நீங்கள் இதற்கு முன்னர் பணிபுரிந்த நிறுவனத்தில் இருந்து வாங்க முடியாமல் தவித்து வந்தால் இந்த செய்தி உங்களுக்கானதே. ஊழியர்களின் வருங்கால நிதி அமைப்பான வருங்கால வைப்பு நிதி ஆணையம் ஒருங்கிணைந்த போர்ட்டல் வசதியை செய்துள்ளது. இதில் பணியாளர்கள் முன்போ அல்லது கடைசியாகவோ பணிபுரிந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறும் தேதியை ஊழியர்களே அப்டேட் செய்யலாம். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவெனில், ஊழியர்கள் வெளியேறும் தேதியை இதுவரை நிறுவனங்கள் மட்டும் பதிவு செய்யும் அதிகாரம் இருந்தது. இருப்பினும் இனி நிறுவனமோ அல்லது அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பின்னர் ஒரு பணியாளர் கூட இந்த வெளியேறிய தேதியை பதிவு செய்து கொள்ளலாம். இது பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகும். சில நேரங்களில் முதலாளிகள் தங்கள் பதிவுகளில் ஊழியர்கள் வெளியேறும் தேதியை புதுப்பிக்க மாட்டார்கள். மேலும் சில நேரங்களில் முந்தைய நிறுவனமோ அல்லது ஊழியர்கள் பணிபுரிந்த இடத்தில் வெளியேறும் தேதி இல்லை எனில் திரும்ப பெறுதல் மற்றும் பரிமாற்றம் உள்ளிட்ட பிஎஃப் உரிமை கோரல்களை தீர்ப்பதில் தாமதமாகலாம். இதனால் இந்த நடவடிக்கையானது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. ஒருவர் இதில் நுழைய வேண்டுமெனில் யூஏஎன் போர்ட்டலில் உள்நுழைய வேண்டும். இங்கு உங்களது யுனிவர்சல் கணக்கு எண் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து உள்நுழைய வேண்டும். அங்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் தேதியை பதிவு செய்யும் முன்பு வெளியேறும் தேதி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதை சரிபார்க்க சர்வீஸ் ஹிஸ்டரி என்பதை கிளிக் செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். யூஏஎன் பேனலில் மை அக்கவுண்ட் என்பதை தேர்வு செய்து அதன் கீழ் உள்ள மார்க் எக்ஸிட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கடுத்தாற்போல் நீங்கள் தேதி பதிவு செய்ய வேண்டிய நிறுவனத்தினை கிளிக் செய்து அதில் நீங்கள் பிறந்த தேதி, வேலைக்கு சேர்ந்த தேதி, நீங்கள் அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய தேதி உள்ளிட்டவற்றை பதிவு செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் வெளியேறிய தேதியை பதிவிட நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய கடைசி பங்களிப்பு மாதத்தில் இருந்து எந்த தேதியை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் கடைசி மாதத்தினை அறிய மேல் குழுவில் உள்ள தகவல்களை இபிஎஃப்ஓ வழங்குகிறது. அதில் மெம்பர் ஐடி, ஸ்தாபனத்தின் பெயர், கடைசியாக நீங்கள் வேலை செய்த மாதம் உள்ளது. ஆக அதை வைத்து நீங்கள் உங்களது வெளியேறிய தேதியை பதிவு செய்து கொள்ளலாம். மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.